ஹாய்ங்க. நீங்க இன்னும் தீபாவளிக்கு எந்த ஸ்வீட்டும் செய்யலையா? கவலைப்படாதீங்க. கண்டிப்பா இந்த லட்டு ட்ரை பண்ணி பாருங்க. பூந்தி பொரிக்க தேவையில்ல. ரொம்ப ஈஸியா ஒரு 1/2 மணி நேரத்தில செஞ்சிரலாம். ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய இந்த லட்டு செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாங்க. 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். 3/4 கப் சர்க்கரை எடுத்திருக்கிறேங்க. தேவையான அளவு முந்திரி, திராட்சை எடுத்திருக்கேன். இப்போ கடலை மாவு வந்து நல்லா தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாவு வந்து நல்லா கெட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாதுங்க. பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வருங்க. நல்லா மிக்ஸ் ஆகி வரும். பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் எடுத்து காட்டுற மாதிரிங்க இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும். இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ மாவு இருக்கட்டுங்க. நம்ம இதை வந்து நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம நட்ஸு வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாங்க. இப்போ நமக்கு எண்ணெய் காஞ்சிருச்சு. எடுத்து வச்சுருக்க மாவு வந்து ஒரு கரண்டியில் இந்த மாதிரி ஊற்றிக்கலாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பக்கம் ஈவனாக போகிற மாதிரி நல்லா சேர்த்துக்கலாங்க. நீங்கள் பூந்தி கரண்டி எடுத்து பூந்தி போட்டு அது தேய்ச்சி அந்த மாதிரி ரொம்ப லேட் ஆகும். நம்ம வந்து டைம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி லட்டு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து மாவெல்லாம் கொஞ்சம் நல்லா வெந்துருச்சுங்க. ரொம்ப வந்து வேக வச்சிட வேண்டாம். ரொம்ப மொறு மொறுன்னு ஆயிரும். ஆனால் வெந்திருக்கணுங்க நல்லா. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம சேர்த்து எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி ஈவனாக மாவு சேர்த்திங்கன்னா தான் நல்லா வெந்து வரும். ஒரே இடத்துல சேர்த்துட்டிங்கன்னா மாவு வந்து கட்டி கட்டியாக நின்றும். இப்போ வந்து இந்த மாதிரி ஓரளவுக்கு கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்துருங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் பொரித்து எடுத்து வச்சுக்கலாங்க. இது ரொம்ப சூடாக இருக்குது. கொஞ்சம் ஆறட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம சுகர் சிரப்பில் வந்து ரெடி பண்ணிக்கலாம். சர்க்கரை பாவு ரெடி பண்ணுறதுக்கு வந்து நான் இன்றைக்கி 3/4 கப் சர்க்கரை எடுத்துருக்கேங்க. ஒரு 3 ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன். நீங்கள் ஏலக்காய் பவுட்ரு இருந்தால் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் தண்ணி சேர்த்துருக்குறேங்க. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருந்த இந்த பூந்தி மாவு வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து 2 பல்ஸ் விட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. தண்ணி இல்லாத மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இதையும் அரைச்சி ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. இப்போ சுகர் சிரப்பில் வந்து நான் கொஞ்சம் கலர் பவுட்ரு சேர்த்துருக்கேன். நீங்கள் ஃபுட் கலர் ஏதாவது ஆரஞ்சு இல்லை எல்லோ ஏதாவது சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி எல்லோ கலர் கேசரி பவுட்ரு சேர்த்துருக்குறேங்க. இப்போ வந்து நமக்கு ஜீரா ஒரு கம்பிப்பதம் வந்துருச்சு. இப்போ நம்ம பூந்தி எடுத்து நல்லா ஜீராவில் சேர்த்துக்கலாங்க. நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 1 நிமிஷம் அப்படியே அந்த ஹீட்லேயே இருக்கட்டுங்க. இப்போ வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து ஏலக்காய் பொடி போடலைங்க, ஏலக்காய் போட்டிருக்கோம். ஸோ அதுவும் நல்லா மணமாக இருக்கும். பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் 4 டேபிள் ஸ்பூன் தாராளமாக நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் நீங்கள் லட்டு பிடிச்சிக்கலாங்க. நட்ஸு நிறையா சேர்த்துட்டிங்கன்னா நிறையா நட்ஸ் இருக்கும். சாப்பிடும்போது ஒவ்வொரு நட்ஸும் வாயில் நல்லா வந்து போகுங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா எல்லா லட்டையும் இதே மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாங்க. இந்த தீபாவளிக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த லட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக ஒரு 1/2 அன் ஹவரில் செஞ்சிடலாம். ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம குலாப் ஜாமுன் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம 2 பாக்கெட் அளவுக்கு குலாப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்துருக்குறோங்க. இன்றைக்கி நம்ம ஆச்சியில் ராயல் குலாப் ஜாமுன் மிக்ஸ் தாங்க எடுத்துருக்குறோம். இதில் வந்து என்ன ஃப்ளேவர் இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா இதில் இந்த பாதாம் பிஸ்தா ஃப்ளேவர்ஸ் நல்லாவே இருக்குங்க. அந்த நட்ஸோட ஃப்ளேவர் வந்து நமக்கு நல்லா மணமாக இருக்கும். கண்டிப்பாக இதில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ குலாப் ஜாமுன் மிக்ஸை வந்துட்டு ஒரு பெரிய பவுலில் 2 பாக்கெட்டையுமே சேர்த்துருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கெட்டியாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் பால் கூட சேர்த்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். மாவு வந்து நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா பிசைறீங்களோ அப்போ தான் நமக்கு வந்து குலாப் ஜாமுன் நல்லா இருக்குங்க. மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அளவுக்கு நீங்கள் வந்து உருண்டை எதுவும் பிடிக்க வேண்டாம், அப்படியே வச்சுருங்க. ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மாவை குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சிக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில் நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த குலாப் ஜாமுன் மிக்ஸ் வந்துட்டு நமக்கு நல்ல ஃப்ளேவரில் இருக்குங்க.
நார்மல் மிக்ஸ் நீங்கள் செய்கிறத விட இதில் வந்து உங்களுக்கு அந்த ஃப்ளேவர்ஸ் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஒரு டைம் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ரேட் வைஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்தளவுக்கு எல்லாமே பால் மாதிரி நல்லா உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து 1/2 கிலோ அளவுக்கு சர்க்கரை வந்துட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு தண்ணி வந்து ஒரு 1/2 லிட்டருக்கு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இதில் வந்து நமக்கு பாகுப்பதம் எதுவும் பார்க்க தேவையில்லைங்க. சுகர் நல்லா கரைஞ்சி அது சிரப் மாதிரி வந்தால் போதும். அதுக்காக ரொம்ப தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா நமக்கு அந்த ஜாமுனில் வந்து இனிப்பு ஒட்டாது. இதுக்கு நல்ல ஃப்ளேவருக்காக ஒரு 3 ஏலக்காய் நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நமக்கு வந்து ஜீரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ குலாப் ஜாமுன் வந்து நல்லா பொரிக்கிறதுக்காக நம்ம வந்து ஆயில் சேர்த்துக்கிறோங்க. இதில் வந்து நீங்கள் ஃப்ளேவர் இருக்கிற ஆயிலில் இது வந்து பொரிச்சு எடுத்திங்கன்னா குலாப் ஜாமுன் வந்து அதோட கன்சிஸ்டன்சி மாதிரி ஸ்மெல் வரும். இல்லை அப்படின்னா நமக்கு நல்லா இருக்காது. நீங்கள் வந்து ரீஃபைண்ட் ஆயிலில் பொரிச்சிங்கன்னா தான் நமக்கு குலாப் ஜாமுன் வந்து சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குங்க. மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு கருகிரும். இதை நல்லா திருப்பி திருப்பி விட்டுட்டு நல்லா செவந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வச்சுருங்க. இதே மாதிரி மற்ற எல்லாமே போட்டு எடுத்துருங்க. இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் எடுத்து தனியாக வச்சுருங்க. அடுத்த பேட்சும் இதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ எல்லாமே நம்ம வந்து பொரிச்சு எடுத்துட்டோம். இதை வந்து ஜீராவில் சேர்த்துட்டு ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா நமக்கு வந்து சூப்பரான குலாப் ஜாமுன் வந்து ரெடி ஆயிருங்க. ஜீராவில் சேர்த்தும்போது நீங்கள் வந்து ஒரு அகலமாக இருக்கிற பாத்திரத்தில் சேர்த்திங்கன்னா தான் ஈவனாக குலாப் ஜாமுன் வந்து நல்லா ஊறி இருக்கும். ரொம்ப குட்டி பாத்திரத்தில் சேர்த்துட்டிங்கன்னா கீழே ஒரு மாதிரியும் மேலே ஒரு மாதிரியும் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணவும் முடியாது, எடுக்கும் போது உடஞ்சிரும். நாங்கள் நைட் செஞ்சுட்டு மார்னிங் பார்க்கும்போது இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக ஊறிடுச்சுங்க. கிட்டத்தட்ட நாங்களே பாதி ஜாமுன் சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாய்ங்க, இன்றைக்கி நம்ம மைசூர் பாக் தாங்க பார்க்க போகிறோம். நெய் சேர்த்தாமல் மைசூர் பாக் வந்து சாஃப்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த தீபாவளிக்கு நீங்கள் மைசூர் பாக் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மைசூர் பாக் செய்கிறதுக்கு 1 கப் கடலை மாவு எடுத்துருக்குறேங்க. 1 கப் ஆயில் எடுத்துக்கோங்க. ஆயில் வந்து ஃப்ளேவர் இருக்கிற ஆயில் எடுத்துக்க வேண்டாங்க. நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடலெண்ணெய் இந்த மாதிரி ஃப்ளேவர் இருக்கிற ஆயில் எடுத்துக்காதீங்க. ரீஃபைண்ட் ஆயில் மாதிரி ஏதாவது ஒரு ஆயில் எடுத்துக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவு வந்து நம்ம டைரெக்டாக சக்கரை பாவில் போட்டோம்னா கட்டி விழுகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. அதனால தான் நம்ம வந்து எண்ணெயிலேயே நல்லா கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டே மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு செய்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. பார்த்திங்கன்னா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ வந்து சக்கரை பாவு ரெடி பண்ணிக்கலாங்க. சக்கரை பாவு ரெடி பண்ணுறதுக்கு வந்து நான் இன்றைக்கி 1.5 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். 1 கப் மாவு, 1 கப் ஆயில், 1.5 கப் வந்து சர்க்கரை எடுத்துருக்குறேங்க. இந்த 3 பொருள் இருந்தால் மைசூர் பாக் வந்து ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இந்த 3 அளவு கரெக்டாக வச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள். 1.5 கப் சர்க்கரைக்கு 1/2 கப் வந்து தண்ணி சேர்த்துருக்குறேங்க. இப்போது ஒரு பிளேட்டில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு நல்லா அப்ளை பண்ணி சைடில் வச்சுக்கோங்க. இப்போ ஜீரா வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நல்லா கொதிக்கிட்டுங்க. பார்த்திங்கன்னா ஒரு லைன் ஃபார்ம் ஆகி போகும். இதுதான் ஒரு கம்பி பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைமில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாவு கொதிக்க வரைக்கும் மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாவு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மாவு ஆட் பண்ணும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மாவு ஃபுல்லாக சேர்த்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. மாவு வந்து நம்ம இன்றைக்கி வறுக்காமல் தான் சேர்த்துருக்கோம். நீங்கள் வந்து பச்சை வாசனை வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது. ஏன்னா நம்ம வந்து ஆயில்லையும் இந்த சக்கரை பாவுலையும் ரொம்ப நேரம் வேக வச்சு எடுக்க போகிறோங்க. அதனால் கண்டிப்பாக வந்து பச்சை வாசனை எதுவும் இருக்காது. நீங்கள் வறுக்காமல் சேர்த்தாலே நல்லா தான் இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ நல்லா கொதிக்கிறதுக்கு லைட்டாக ஆரம்பிச்சிருச்சுங்க. பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துன எண்ணெயெல்லாம் சைடில் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த எண்ணெயெல்லாம் இல்லாமல் நல்லா வெந்து வரணுங்க. மாவு வந்து அந்த ஆயிலில் நல்லா பொங்கி பொங்கி நல்லா வேகுங்க. அப்படியே கொதித்து நல்லா வேகும்போது அந்த பாவுலேயும் ஆயிலையும் மாவு வந்து நல்லா வெந்து அந்த ஒட்டாமல் நல்லா பக்குவமாக வந்துடும். பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் ஒரு 7 to 8 நிமிஷம் கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கொஞ்சம் கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா அடி பிடிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கனமான பாத்திரமாக எடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துடுச்சு. சைடில் பார்த்திங்கன்னா நம்ம எடுக்க அப்படியே ஒட்டாமல் அழகாக வருதுங்க. பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த கன்சிஸ்டன்சி நல்லா இருக்குது. இப்போ வந்து நம்ம இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க.
இந்த டைமில் நீங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்துட்டிங்கன்னா நெய் மைசூர் பாக் மாதிரியே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நம்ம வந்து இன்றைக்கி நெய் சேர்த்தலை. இப்போ இந்த பிளேட்லேயும் கூட நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து அப்ளை பண்ணிவிட்டு வச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எல்லாமே இதில் வந்து சேர்த்துட்டு ஒரு ஈக்குவலாக ஸ்பூன் இல்லை டம்ளர் வச்சு நல்லா ஈவனாக பரப்பி விட்டுக்கோங்க. நீங்கள் பிளேட்டு இல்லை அப்படின்னா ஃப்ளாட்டாக இருக்கிற ஒரு டிஃபன் பாக்ஸு இல்லை ட்ரே இருக்குன்னா ட்ரேயில் சேர்த்துக்கோங்க. இது வந்து ஒரு 1 ஹவருக்கு அப்படியே இருக்கணுங்க. அப்போ தான் நமக்கு வந்து மைசூர் பாக் நல்லா செட் ஆகும். அந்த ஹீட்லேயே வந்து நமக்கு அப்போ தான் பீஸ் போட முடியும். நல்லா ஈவனாக பரப்பி விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்ல மணமாக இருக்கும். மைசூர் பாவோட டேஸ்ட்டே இப்போ மணத்துலேயே நல்லா தெரியும். அந்தளவுக்கு நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ ஒரு 1 ஹவர் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா பீஸ் போட்டு எடுத்துக்கலாங்க. பீஸ் போடும்போது ரொம்ப சாஃப்டாக வரும். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். நான் அப்படியே லேசாக கட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா அழகாக சாஃப்டாக இருக்குது. எதுவுமே வந்து விட்டு வரல, கீழேயும் தட்டத்தில் ஒட்டல. அழகாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி எல்லாத்தையும் பீஸ் போட்டு எடுத்துக்கலாங்க. மைசூர்பா பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. 1க்கு 2 மைசூர்பா சாப்பிட்லான்னு தான் தோணும். அந்தளவுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்வீட் மைசூர்பா தாங்க. இப்போ நான் ஒரு பீஸ் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். எடுத்திங்கன்னா அழகாக வரும். வாயில் வச்சிங்கன்னா அழகாக சாஃப்டாக கரைஞ்சிரும். நமக்கு பல் இல்லை அப்படின்னா கூட அழகாக வாயில் வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக சாப்பிட்லாம். அந்தளவுக்கு பக்குவமாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. ஒன்று சாப்பிட்றவங்க கூட ஒன்று சேர்த்து சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தீபாவளிக்கு நீங்கள் மைசூர்பாக் கண்டிப்பாக செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் இன்னும் ஸ்வீட் அண்ட் ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம தீபாவளி ஸ்வீட் ரெசிபியாக பாதுஷா தாங்க பார்க்க போகிறோம். பாதுஷா ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். இந்த தீபாவளிக்கு நீங்கள் பாதுஷா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாதுஷா செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாங்க. 1 கப் மைதா, 1 கப் சுகர் எடுத்திருக்கேன். 200 கிராம் மைதா எடுத்துருக்குறேங்க. 200 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். இந்த 3யும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா நல்லா பொங்கி வரும். பார்த்திங்கன்னா இப்போ நல்லா பொங்கி வருது. இன்னும் 1 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா இந்த மாதிரி க்ரீமியான டெக்ஸ்சருக்கு வந்துடுங்க. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க மைதா சேர்த்துக்கலாம். இப்போ 4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. உங்கள்கிட்ட நெய் இல்லை அப்படின்னா நீங்கள் டால்டா சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மாவில் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மாவு பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைச்சிக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்த்திங்கன்னா கொஞ்சம் குலைவாக போயிடும். பார்த்திங்கன்னா மாவு இந்த பக்குவத்தில் இருக்கணும். கையில் ஒட்டக்கூடாதுங்க. மாவு வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. இந்த டைமில் நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். எடுத்து வச்சுருக்க 1 கப் சுகரை வந்து நம்ம ஒரு பேனில் சேர்த்துக்கலாங்க. 1 கப் சுகருக்கு 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிச்சு வரட்டுங்க. இப்போ வந்து நம்ம ஒரு 3 ஏலக்காய் வந்து ஃப்ளேவருக்காக இடித்து சேர்த்துக்கலாம். 3 ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சிரப் வந்து ஒரு கம்பி பதத்தில் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாதுங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த சைஸுக்கு நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு பெருசாக வேணால் பெருசாக பிடிச்சிக்கோங்க, சிறுசாக வேணால் சிறுசாக பிடிச்சிக்கோங்க. ஒவ்வொரு உருண்டையாக பிடிச்சிட்டு நம்ம பாதுஷா ஷேப்க்கு இந்த மாதிரி சென்டரில் மட்டும் ப்ரெஸ் கொடுத்து எடுத்துக்கோங்க. எல்லாமே நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா எண்ணெய் காஞ்சிருச்சு. சைட்லேயே நமக்கு சிரப் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. எண்ணெய் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். அப்போ தான் வந்து பாதுஷா நல்லா வெந்து வரும். ரொம்ப ஹீட்டாக இருந்ததுன்னா நமக்கு வந்து பாதுஷா கருகிரும், உள்ளே வந்து நல்லா வேகாதுங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா ஒரு பாதுஷாவாக எண்ணெயில் சேர்த்துக்கலாம். பாதுஷா வந்து ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா வெந்துருங்க. வெந்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே வந்து சிரப்பில் சேர்த்துக்கலாம். சிரப் வந்து ரொம்ப ஹீட்டாக வச்சுக்காதீங்க, ரொம்ப வந்து கூலாகவும் வச்சுக்க வேண்டாம். ஒரு வெது வெதுப்பான சூட்டில் தான் வந்து சிரப் இருக்கணும். பார்த்திங்கன்னா நமக்கு பாதுஷா வந்து நல்லா வெந்துடுச்சு. வேகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்குங்க. ஆனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வேக வைக்கணும். எண்ணெய் வந்து ரொம்ப ஹீட்டாகவும் இருக்கக்கூடாது. அப்படியே எண்ணெயை ஃபில்டர் பண்ணிவிட்டு இதே ஹீட்லேயே வந்து நம்ம சிரப்பில் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் நல்லா சூடாக இருந்தால் தான் நமக்கு வந்து நல்லா சுகர் வந்து நல்லா பாதுஷாவில் நல்லா செட் ஆகும்.
இதே மாதிரி எல்லா பாதுஷாவையும் நம்ம சிரப்பில் சேர்த்துக்கலாங்க. சிரப்பில் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே ஊறிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா சிரப் வந்து நல்லா செட் ஆயிரும். பாதுஷா வந்து நீங்கள் வெளியில் எடுத்துக்கலாம். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. திருப்பி திருப்பி போட்டுருங்க. நம்ம இன்னொரு பேட்ச் பாதுஷா எடுக்கிறதுக்கு வரைக்கும் மட்டும் ஊறினா போதுங்க. அந்த டைம்லேயே நமக்கு வந்து பாதுஷா நல்லா ரெடி ஆயிரும். இப்போ வந்து நம்ம இன்னொரு பேட்ச் பாதுஷா வந்து போட்டு எடுத்துக்கலாங்க. அந்த பாதுஷா வந்து நமக்கு ஒரு பாதி வேகிறதுக்குள்ளேயே நமக்கு வந்து பாதுஷா இந்த நல்ல சுகரில் ரெடி ஆயிரும். பார்த்திங்கன்னா இந்த பாதுஷா நல்லா வெந்துட்டுருக்குங்க. இப்போ நம்ம சுகர் சிரப்பில் இருக்கிற பாதுஷா வந்து நான் தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நான் எடுத்து வைக்கவே எங்கள் வீட்டில் எல்லாம் சாப்பிட்டாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு பாதுஷா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு அடுத்த பேட்சும் ரெடி ஆயிடுச்சுங்க. அதையும் நம்ம சிரப்பில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் தான் ஆச்சு. சிரப்பில் வந்து நல்லாவே ஊறி இருக்குங்க. நல்லா ஜூஸியாகவும் இருக்குது. கொஞ்சம் ஹீட்டாக இருக்குங்க. பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா ஊறிடுச்சு. ரொம்ப நல்ல டெக்ஸ்சராக இருக்குது. கடையில் வாங்குற மாதிரியே. நீங்கள் கடையில் வாங்குறத விட ஒரு படி கண்டிப்பாக மேலேயே டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் இதை வந்து தீபாவளிக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய்ங்க, இன்றைக்கி நம்ம அதிரசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. இது அதிரசம் இல்லை கச்சாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி 1/2 கிலோ பச்சரிசி எடுத்துருக்குறேங்க. 1/2 கிலோ பச்சரிசியை நம்ம நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க 2 மணி நேரம். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா கழுவி தண்ணி இல்லாமல் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி இருக்கும். இதை வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு காட்டன் கிளாத்தில் போட்டு நல்லா ஒரு 20 நிமிஷம் காய வச்சுருங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம 2 ஏலக்காய் சேர்த்து மாவு வந்து நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாவு வந்து ஒரு சல்லடையில் சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம பாகு காய்ச்சிக்கலாங்க. பாகு காய்ச்சிருக்கு நான் இன்றைக்கி 400 கிராம் வெல்லம் எடுத்துருக்கிறேன். இதில் வந்து ஒரு 100 ml தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இந்த அதிரசம் ரெசிபிக்கு வந்து பாகு பதம் ரொம்ப முக்கியங்க. பார்த்திங்கன்னா நல்லா பாகு கொதிச்சு வந்துருச்சு. நம்ம ஒரு பிளேட்டில் தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி பாகு சேர்த்து பாருங்கள். இந்த மாதிரி கரைஞ்சிதுன்னா அது பக்குவம் இல்லைங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். நம்ம பிளேட்டில் இந்த பாகு சேர்த்தும் போது நம்ம கையில் எடுக்கும்போது நல்லா உருண்டு வரணுங்க. அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ வந்து பாகு கொஞ்சம் நல்லா திக்காயிடுச்சுங்க. இப்போ நம்ம தண்ணியில் சேர்த்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ சேர்த்துட்டு கையில் எடுத்து பாருங்கள். நல்லா உருண்டை பிடிக்கிற மாதிரி வரும். அப்படியே பார்த்திங்கன்னா இந்த தக்காளி பழ கலரில் அழகாக இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சியில் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவில் பாதி பாகு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு கலந்து விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிற பாகு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அதிரசம் ரெசிப்பியில் நீங்கள் பாகு எப்படி காய்ச்சிறீங்களோ அதை பொறுத்து தான் அதிரசம் நல்லா வரும். நீங்கள் கொஞ்சம் இலக்கமாவோ இல்லை கெட்டியாவோ சேர்த்துட்டிங்கன்னா ஒன்று கல் மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா ரொம்ப பொறுன்னு பொரிஞ்சு போயிருங்க. நீங்கள் பாகு மட்டும் கரெக்டாக காய்ச்சிட்டிங்கன்னா அதிரசம் வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ நம்ம எல்லா பாகும் சேர்த்திட்டேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா மாவில் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகி நல்லா இலகி வந்துடும். பார்த்திங்கன்னா மாவில் மிக்ஸ் ஆகாத மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா அந்த ஹீட்டுக்கும் அந்த மாவில் நல்லா அப்படியே மெல்ட் ஆகி நல்லா மிக்ஸ் ஆயிருங்க. பார்த்திங்கன்னா முக்கால்வாசி நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இன்னும் பாகு பத்தாத மாதிரியே இருக்கும். ஆனால் கரெக்டாக தான் இருக்கும். பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா இந்த மாதிரி இலகி வந்துடும். இதை வந்து நீங்கள் ஒரு நாள் வச்சு செய்யலாம். இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் வறண்டு போகாமல் இருக்கும். இப்போவே நான் உருண்டை பிடிச்சி காட்டுறேன் பாருங்கள். நல்லா பால் மாதிரி வரும். பார்த்திங்கன்னா அழகாக ஷேப்பாக வருது. இதை வந்து நம்ம ஒரு நாள் வச்சு செஞ்சால் தான் நல்லா அந்த பாகில் நல்லா செட் ஆகி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இன்னும் நல்லா இறுகி வரும். இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக குலைவாக இருக்குது. இது நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஒரு நாள் இல்லை 1.5 நாள் அப்படியே வச்சுருங்க. இப்போ நம்ம எடுத்து பார்த்தோம்னா நல்லா கெட்டியாக இருக்கும். இதை வந்து கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம அதிரசம் போட்டு எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் எடுத்துக்கோங்க.
கையில் லேசாக எண்ணெய் தொட்டுக்கோங்க, இல்லைன்னா கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும். ஒரு பிளேட்டில் லைட்டாக எண்ணெய் வச்சுக்கோங்க. பக்கத்தில் வந்து நீங்கள் வாழையில வச்சு தட்டிக்கலாம். வாழையில இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு பிளேட்டில் ஒரு பாலித்தீன் கவர் சேர்த்துட்டு மேலே லைட்டாக ஆயில் தேய்ச்சிங்கன்னா இந்த மாதிரி அழகாக நம்ம தட்டி எடுத்துக்கலாங்க. பார்த்திங்கன்னா அழகாக வந்துடுச்சு. இதை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஏன்னா டக்குன்னு கருகிற மாதிரி கருகிரும், உள்ளேயும் வேகாது. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் பொறுமையாக வேக வச்சு எடுத்திங்கன்னா அதிரசம் நல்லாயிருக்கும். இதெல்லாம் டக்குன்னு கருகிரும், அப்போ டேஸ்ட்டு கருகின மாதிரி தான் இருக்கும். பார்த்திங்கன்னா பாதி வெந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் நல்லா செவந்து வரட்டுங்க, அப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. இது நம்ம வந்து எடுத்துகிட்டு நம்ம அந்த ஆயில் வந்து கொஞ்சம் அதிரசத்தில் நல்லா சேர்ந்துடும். அதை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆயிலெல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஆயிலெல்லாம் கீழே வந்துடும். இப்போ நம்ம பேலன்ஸ் இருக்கிற கச்சாயத்தையும் போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ எல்லா அதிரசத்தையும் இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா கருகாமல் இருக்கும். இதே மாதிரி எல்லா அதிரசத்தையும் நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நமக்கு அதிரசம் ரெடி ஆயிடுச்சுங்க. ஹாய்ங்க, இன்றைக்கி நம்ம தேங்காய் பர்ஃபி தாங்க பார்க்க போகிறோம். தேங்காய் பர்ஃபி செய்கிறதுக்கு 2 பொருள் தாங்க. 1 கப் தேங்காய் துருவல், 3/4 கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு தேங்காய் துருவலை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. நீங்கள் வந்து தேங்காய் துருவி எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு 2 பல்ஸ் விட்டிங்கன்னா நல்லா துருவல் மாதிரி வந்துடும். இதை வந்து நெய்யில் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. தேங்காய் வந்து நல்லா பொடிஞ்சு வரணுங்க, அது வரைக்கும் நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, தேங்காய் வந்து கருகி போயிடும். பார்த்திங்கன்னா நல்லா பொடிஞ்சு வந்துடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. இப்போ அதே பேனில் நம்ம சர்க்கரை பாவு ரெடி பண்ணிக்கலாங்க. எடுத்து வச்சுருக்க சர்க்கரை சேர்த்துட்டு ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 3 ஏலக்காய் இடித்து சேர்த்துருக்குறேங்க. சர்க்கரை பாகு வந்து ஒரு கம்பி பதம் வரணும், அது வரைக்கும் நல்லா பாகு வேகணுங்க. சர்க்கரை பாகு வெந்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு துருவின தேங்காய் எடுத்து சேர்த்துக்கலாங்க. தேங்காய் சேர்த்துட்டு ஒரு 7 to 8 நிமிஷம் நல்லா வேகணுங்க. இதில் நல்லா வெந்து அப்படியே திரண்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அதுதான் பக்குவம். இப்போ நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. தேங்காய் பர்ஃபி வந்து நம்ம வீட்டில் இருக்கிற தேங்காயும் சர்க்கரையும் மட்டும் வச்சு ஈஸியாக செஞ்சிடலாங்க. நீங்கள் நெய் சேர்த்தாமல் கூட செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து கொஞ்சமாக பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பொட்டுக்கடலை வேணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஆனால் பொட்டுக்கடலை சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் இந்த மாதிரி தான் செய்வோங்க. இதை வந்து இன்னொரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பொட்டுக்கடலை வந்து நீங்கள் கொஞ்சம் கடைசியாக சேர்த்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப ஜீராவில் போட்டு வேக வச்சிட வேண்டாம். பார்த்திங்கன்னா லைட்டாக திரண்டு வந்துருச்சுங்க. இன்னும் 2 நிமிஷம் இருந்ததுன்னா நமக்கு வந்து தேங்காய் பர்ஃபி ரெடி ஆயிருங்க. தேங்காய் பர்ஃபிக்கு நீங்கள் சுகர் மட்டும் கரெக்டாக சேர்த்துட்டிங்கன்னா நல்லா பர்ஃபி அழகாக வந்துடும். நான் சொன்ன அளவுகள் வச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பர்ஃபி வந்து நல்லா உடையாமையும் சாஃப்டாகவும் இருக்கும். பர்ஃபி வந்து ரெடியானதுக்கப்புறம் நம்ம பிளேட்டில் நெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா திரண்டு வந்துடுச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. பிளேட்டில் வந்து நான் ஆல்ரெடி 2 டேபிள் ஸ்பூன் நெய் தடவி வச்சுருக்கேன். பர்ஃபி வந்து சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த ஷேப் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூடாக இருக்கும், நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்த்த நெய் அப்படியே மெல்ட் ஆகும், பார்த்துட்டிங்கன்னா தெரியும். இதை வந்து ஒரு 10 நிமிஷத்தில் பீஸ் போட்டுருங்க, அப்போ தான் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா பர்ஃபி வந்து அழகாக வந்துருச்சுங்க. நம்ம சேர்த்த நெய் கூட அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்காய் பர்ஃபி வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய்ங்க, இன்றைக்கி நம்ம ரசகுல்லா தாங்க பார்க்க போகிறோம். ரசகுல்லா பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. 1க்கு 4 ரசகுல்லா சாப்பிட்லான்னு தான் தோணுங்க. 4 சாப்பிட்டிங்கன்னா இன்னும் 4 சாப்பிட்லான்னு தான் தோணும். அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் திகட்டாகவும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்வீட் ரசகுல்லாங்க. இன்றைக்கி ரசகுல்லா செய்கிறதுக்கு நான் 3/4 லிட்டர் பால் எடுத்துருக்குறேங்க. 3/4 லிட்டர் பாலுக்கு நான் ஒரு 1/2 லெமன் வந்து திரைய வைக்கிறதுக்காக எடுத்திருக்கேன்.
நீங்கள் லெமன் இல்லை அப்படின்னா வினிகர் சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் வந்து சீட்ஸ் இல்லாமல் எடுத்துக்கோங்க. பால் வந்து நல்லா காஞ்சிடுச்சுங்க. இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இப்போ லெமன் ஜூஸ் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நமக்கு ஒரு 2 செகண்ட்லேயே பார்த்திங்கன்னா பால் நல்லா திரஞ்சிரும். நமக்கு அந்த திரஞ்சு கிடைக்கிற அந்த பால் தான் பன்னீராக வருங்க. இதை வச்சு தான் நம்ம ரசகுல்லா செய்ய போகிறோம். ரசகுல்லா வந்து ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாம். ஸ்வீட் செய்ய தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க கூட ஈஸியாக செஞ்சிடலாம். ஏன்னா இதுக்கு எந்த ஒரு பக்குவமும் தேவையில்லைங்க. நீங்கள் கண்டிப்பாக தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பால் நல்லா திரஞ்சிருச்சுங்க. இது நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஃபில்டர் பண்ணுறதுக்காக ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. காட்டன் கிளாத்தை வந்து ஒரு கப்பு மேலே சேர்த்துட்டு நம்ம பாலை வந்து அதில் ஃபில்டர் பண்ணிக்கலாம். எக்ஸஸாக இருக்கிற வாட்டர்லாம் நமக்கு அந்த கப்பில் ஸ்டோர் ஆயிருங்க. நமக்கு பன்னீர் வந்து அந்த கிளாத்தில் ஸ்டோர் ஆகிக்கும். இதே மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 3/4 லிட்டர் பால் சேர்த்தோம். நமக்கு இவ்வளோ பன்னீர் வந்து கிடச்சிருக்குதுங்க. இதில் வந்து நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கு அப்படின்னால கொஞ்சம் புளிப்புத்தன்மை இருக்கும். அதுக்காக நம்ம தண்ணியில் கழுவிக்கலாங்க. இதை வந்து ஒரு 2 டைம் கழுவிக்கலாம். இந்த மாதிரி ஒரு டைம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா உடச்சி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா உடச்சி விட்டுட்டு இன்னொருக்கா தண்ணி ஊற்றி கழுவிட்டிங்கன்னா அந்த புளிப்புத்தன்மை போயிடும். ரசகுல்லா சாப்பிட்றதுக்கு அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா அந்த புளிப்புத்தன்மை சேர்ந்துடும். இப்போ நல்லா கழுவிட்டு அந்த கிளாத்தில் சேர்த்து நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இதில் வந்து எந்த ஒரு தண்ணியும் இருக்கக்கூடாதுங்க. எக்ஸஸாக இருக்கிற வாட்டர் எல்லாமே இந்த மாதிரி நல்லா புழிஞ்சிங்கன்னா அப்படியே ஃபில்டர் ஆகி அந்த கிளாத் வழியாக வெளியே வந்துடும். கிளாத் வந்து இந்த மாதிரி காட்டன் கிளாத் ஒயிட்டில் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா தண்ணி ஃபுல்லாக வெளியே வரும். இப்போ நல்லா புழிஞ்சு எடுத்துருங்க. எவ்வளோ ப்ரெஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு வந்து பன்னீர் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நல்லா உடச்சி விட்டுட்டு பிளேட்டில் சேர்த்துடுங்க. இது வந்து பார்க்குறக்கு ரப்பர் மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி பிசைஞ்சு எடுக்கும்போது நல்லா சாஃப்ட் ஆயிருங்க. இந்த மாதிரி தட்டத்துலேயே நல்லா ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க, மேலேயும் கீழேயும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாவு வந்து நம்ம தேவையான சைஸ்க்கு பால் சைஸில் உருட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசாக எடுக்க வேண்டாங்க, ஏன்னா சுகர் சிரப்பில் போடும்போது டபுளாகி வந்துடும். இப்போ சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்கு நான் 2.5 கப் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. 1/2 கப் வந்து சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இதில் பாகுபதமெல்லாம் பார்க்க தேவையில்லை, சிரப் ரெடி பண்ணால் மட்டும் போதும். இந்த சிரப்பில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க ரசகுல்லாவை சேர்த்துக்கலாங்க. ஃப்ளேவருக்கு 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். ஒரு 3 நிமிஷம் இந்த மாதிரி மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. பார்த்திங்கன்னா ரசகுல்லாலாம் டபுளாகி வந்துடுச்சு, நல்லா வெந்திருக்கு. இன்னும் ஒரு 3 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா ரசகுல்லா எல்லாமே டபுள் ஆயிடுச்சு. இது ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு சாப்பிடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அந்த சிரப்பெல்லாம் ரசகுல்லாலாம் அழகாக செட் ஆயிருங்க. பார்த்திங்கன்னா சிரப்பில் நல்லா ஊறணும். இப்போ நம்ம ரசகுல்லா ப்ரெஸ் பண்ணி பார்த்தோம்னா அந்த சிரப்பெல்லாம் உள்ளே இருக்குங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா சிரப் நல்லா வருது. ஹாய்ங்க, இன்றைக்கி நம்ம கோதுமை மாவும் சர்க்கரையை வச்சு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு 90s கிட்ஸ் ஃபேவரட் ரெசிபி ஆட்டுக்கல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதை வந்து கலக்கலா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேசிக்காக மைதா மாவில் கடையிலலாம் செஞ்சு வைப்பாங்க. நம்ம கோதுமை மாவு சேர்த்து இன்றைக்கி செய்ய போகிறோங்க. ரெண்டுக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் வந்து டேஸ்ட் எதுவுமே இருக்காது, ஒரே மாதிரி தான் இருக்கும். இது செய்யறதுக்கு நான் இன்றைக்கி 2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 3/4 கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. சர்க்கரை கூட 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா மிக்சியில் பவுடர் பண்ணி இந்த மாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்க்க வேண்டாம், 3 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. இதில் தண்ணி சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் இருந்ததுன்னா பால் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் தான் சேர்க்கணும்னு இல்லை, நீங்கள் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கனாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதை பிசைஞ்சு வச்சுருங்க. சப்பாத்தி மாவுக்கு எப்படி உருண்டை பிடிக்குமோ அதை விட கொஞ்சம் பெரிய சைஸாக உருண்டை பிடிச்சிக்கோங்க. இது வந்து நம்ம வந்து தேய்க்கும் போது நல்லா திக்காக தேய்க்கணும். சப்பாத்திக்கு வந்து கொஞ்சம் தின்னாக தேய்ப்பிங்க, அதாவது கொஞ்சம் லேசாக தேய்ச்சி எடுத்து போடுவோம்.
இதில் வந்து தின்னாக தேய்க்கக்கூடாதுங்க, நல்லா திக்காக நல்லா மொந்தமாக தேய்ச்சி எடுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த கலகலாம் நல்லா டேஸ்ட்டாக உள்ளுக்குள்ளே கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் தின்னாக தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா அந்த உள்ளுக்குள்ளே அந்த கிறிஸ்பினஸ் எல்லாம் தெரியாது. இந்த மாதிரி நல்லா பெரிய சைஸ் பிடிச்சிட்டு நல்லா தேய்ச்சிக்கோங்க. சைடில் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு மொந்தமாக இருக்கணும். இது வந்து சைடில் இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணிடலாங்க. நமக்கு ஒரே ஷேப் வரணும் அப்படிங்கிறனால கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. நல்லா குட்டி குட்டியாக ஷேப்பில் கட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி கிராஸாக மறுபடியும் கட் பண்ணிங்கன்னா நல்லா குட்டி குட்டி ஷேப்பாக வந்துடும். நீங்கள் கட்டரை வச்சு அழகாக கட் பண்ணிக்கோங்க. இதை வந்து தனித்தனியாக பீஸ் எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிட்டு ஒவ்வொரு பீஸையும் தனித்தனியாக பிரிச்சுருங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் தேய்ச்சி நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மாவு வந்து ஒன்றோட ஒன்று பெருசாலாம் எதுவும் ஒட்டாதுங்க. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிச்சிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பார்த்திங்கன்னா எல்லா மாவும் அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பிரித்து வச்சுட்டு நமக்கு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம போட்டுக்கலாங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா டக்குன்னு கறிடுச்சுன்னா ஒரு சைடு வெந்த மாதிரி இருக்கும், ஒரு சைடு வேகாத மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. உள்ளுக்குள்ளே நல்லா திருப்பி விட்டே இருக்கணுங்க. அப்போ தான் வெளியே உள்ளே அந்த சைடில் எல்லா பக்கமும் வெந்து வரும். இல்லைனா இதே மாதிரி விட்டுட்டிங்கன்னா ஒரு பக்கம் மட்டும் நல்லா வெந்துடும், ஒரு பக்கம் நல்லா வேகாது. இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாங்க. இது வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்கள் இதை வந்து ஒரு டைட்டான ஒரு சம்பளத்துலையோ ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்லையோ போட்டு வச்சிட்டிங்கன்னா 15 நாள் வரைக்கும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். எடுக்கும்போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பி ஆயிரும். எடுத்த உடனே கொஞ்சம் சாஃப்டாக தான் மெது மெதுன்னு இருக்கும். அது ஒரு 5 நிமிஷம் ஆகும்போது நல்லா கிறிஸ்பியாக உள்ளுக்குள்ளே நல்லா இருக்குங்க. நம்ம நெய் சேர்த்துருக்கிறனால கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணு. ஹாய்ங்க, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ரவா லட்டு தாங்க. ரவா லட்டு செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி வெள்ளை ரவை 1/4 கிலோ, வெள்ளை சர்க்கரை 1/4 கிலோ, 1 டம்ளர் பால் எடுத்திருக்கேன். முந்திரி திராட்சை தேவையான அளவு 3 ஏலக்காய் போட்டிருக்கேன். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு அதில் முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ முந்திரி திராட்சை நிறமாக இருந்தும் வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கிறோம். அதே நெய்யில் நம்ம ரவையும் வறுத்து எடுத்துக்கலாங்க. ரவை வந்து நம்ம அந்த நெய்லேயே வறுத்து எடுக்கணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் வறுத்திங்கன்னா போதும், ரொம்ப நேரம்லாம் வறுக்க தேவையில்லை. இது வந்து நிறம் மாறக்கூடாது. நம்ம ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கிளறி எடுத்துக்குங்க. நம்ம 1/4 கிலோவுக்கு 1/4 கிலோ சர்க்கரை போடுங்க. அப்படி கொஞ்சம் இனிப்பு கம்மியாக வேணுங்கிறவங்க 1/4 கிலோவை விட கொஞ்சம் கம்மியாக சர்க்கரை போட்டு செய்யுங்க. இப்போ நம்ம வந்து சர்க்கரையை வந்து நம்ம பவுட்ரு பண்ணி தான் சேர்க்க போகிறோம். நம்ம ஏலக்காயும் சர்க்கரையும் சேர்த்து பவுட்ரு பண்ண போகிறோங்க. ஏன்னா ஏலக்காயோட ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும். தட்டி போட்டோம்னா அந்தளவுக்கு ஸ்மெல் வராது, வாயிலையும் கடிப்படும். இப்படி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்ச ரவையில் வறுத்து வச்ச முந்திரி திராட்சை போட்டுக்கிறோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க சர்க்கரை இருக்குல்ல, பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ சர்க்கரை பவுடரையும் சேர்த்துட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பால் எடுத்து வச்சுருந்தோம்லங்க, அதை வந்து நம்ம சூடாக தான் சேர்த்தணும். சூடு ஆறி இருந்தால் மறுபடியும் நீங்கள் ஹீட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம சூடான பாலை ஒரு போர்ஷனில் ஊற்றுறோம். இப்போ நம்ம ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கலக்கி விடணுங்க. அந்த பாலுக்கும் ரவைக்கும் எவ்வளோ செட் ஆகுமோ அந்தளவுக்கு மட்டும் நீங்கள் கலக்கி விட்டுட்டு, இப்போ கை பொறுக்கிற சூடு வந்திருக்கு. இப்போ நம்ம அதை வந்து நம்ம கையிலையே உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாங்க. நீங்கள் ஜீரா காய்ச்சி செஞ்சு கஷ்டப்படுறத விட நமக்கு இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஆனால் நீங்கள் ஒரு 6 மணி நேரம் கழித்து தான் இந்த லட்டு சாப்பிட முடியும். ஆனால் 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இப்போ நம்ம ஒரு லட்டு பிடிச்சிட்டோங்க. இப்போ மறுபடியும் இன்னொரு லட்டு பிடிக்கிறோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுட்டு அந்த பால் சேர்த்து அந்த ஒரு போர்ஷனில் மட்டும் வர லட்டு ஃபஸ்ட்டு பிடிச்சி வச்சுக்கலாங்க. உங்களுக்கு நல்லா முந்திரி திராட்சையோடு நல்லா அழகாக லட்டு வருதுங்க. இப்போ நம்ம மீடியம் சைஸில் லட்டு பிடிச்சிட்டோம். இப்போ 2 லட்டு பிடிச்சாச்சுங்க. இப்போ மறுபடியும் அதே போர்ஷனில் பேலன்ஸ் இருக்கிற எல்லா லட்டையும் பிடிச்சிக்கலாம். இதை நீங்கள் பிடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு போர்ஷனில் மறுபடியும் சூடான பால் தான் ஊற்றணும். பால் வந்து கொஞ்சம் ஹீட் கம்மியாக இருந்ததுன்னா நமக்கு வந்து அந்த உருண்டை பிடிக்கிறதுக்குண்டான பக்குவம் வராதுங்க. நம்ம பால் இப்போ கொஞ்சம் ஆறி இருந்ததுன்னா மறுபடியும் ஹீட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த போர்ஷனில் ஊற்றி மறுபடியும் லட்டு பிடிச்சிக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொரு போர்ஷனாக போட்டு நம்ம லட்டு பிடிச்சோம்னா நல்லா வருங்க. இப்போ நம்ம வந்து அடுத்த போர்ஷனில் லட்டு பிடிக்கிறோம்.
இப்போ நம்ம கை பொறுக்கிற சூடு இருக்கும்போது நல்லா பிடிச்சிக்கலாங்க. இப்போ நம்ம லட்டெல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு 10 நிமிஷம் தான் ஆச்சு. நல்லா லட்டு வந்து நல்லா ரவுண்ட் ஷேப்பில் தான் இருக்குது, உடஞ்செல்லாம் வரல. ஆனால் நீங்கள் 6 மணி நேரம் கழித்து சாப்பிட்டிங்கன்னா நமக்கு சூப்பரான லட்டு ரெடிங்க. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு லட்டெல்லாம் உடையவே உடையாது. ஜீரா காய்ச்சறதை விட இது நல்லா பெட்டர் மெத்தடுங்க. 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம்.